பிக் பாஸ்ல இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா ட்ரிபிள் எவிக்ஷனா அப்படிங்கிற ஒரு கேள்வி சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ரூலாகி வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை டபுள் எவிக்ஷனா இருந்தால் கண்டிப்பாக நிக்சன் தான் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியேற போறாரு. அதற்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நாமினேட் ஆன 6 பேர்த்துல அனன்யாவுக்கு முன்னாடி அவர் இருந்தார். அனன்யா மிட்வீக் எவிக்ஷனில் வெளியே போனதுனால அவர் தான் இப்போ லாஸ்ட் பிளேஸில் இருக்காரு. அவருக்கு இது வரைக்கும் 1,27,000 ஓட்டுகள் வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா இருக்கும் பட்சத்தில் அனன்யா மிட்வீக் எவிக்ஷனில் வெளியே போயிட்டாங்க இல்லையா, ஸோ கடைசி பிளேஸில் இருக்கக்கூடிய நிக்சன் தான் இந்த வாரம் வெளியே போவார். ஒருவேளை நிக்சனை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு பதிலாக வேற ஒரு ஆள், அதாவது கூல் சுரேஷ் தான் வெளியே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அங்கே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, கூல் சுரேஷ்க்கும் விஷ்ணுக்கும் ஓட்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 400-500 ஓட்டு வித்தியாசம் மட்டும் தான் இருக்கு. 2 பேர்த்துல யார் வேணா போகலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் இப்போ இருக்கு. அதாவது கூல் சுரேஷுக்கும் 1,28,000 ஓட்டுகள், விஷ்ணுவுக்கும் 1,28,000 ஓட்டுகள், 2 பேர்த்துக்கும் சிமிலர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 ஓட்டு வித்தியாசம் மட்டும் தான் இருக்கு. ஒருவேளை டபுள் எவிக்ஷன் இல்லாமல் ட்ரிபிள் எவிக்ஷன் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிக்சன் கூட கூல் சுரேஷ் அப்படின்னா நிக்சன் கூட விஷ்ணு, இந்த ஒரு காம்போல 2 பேர் வெளியே போகிறது உறுதி. ஆனால் இதில் எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட்னா விஷ்ணு ஓட்டு வாங்காமல் இருக்கிறது தான். இப்போ வரைக்கும் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் தான் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அஃபிஷியல் ஓட்டிங் அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ணக்கூடியது தான். ஜோவிகா வெளியே போனப்போ மக்கள் சொன்னபடி அவங்கள வெளியே அனுப்பியிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு முன்னாடி எப்படி பூர்ணிமாவை காப்பாற்றி ஐஷுவை வெளியே அமிச்சாங்களோ அது மாதிரி நிக்சனை காப்பாற்றுறதுக்காக கூல் சுரேஷையோ அப்படின்னா விஷ்ணுவையோ அமிச்சாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. ஆரம்பத்திலிருந்தே மாயா, பூர்ணிமா, நிக்சன்லாம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் பேபி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த முறை டபுள் எவிக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நிக்சனுக்கு பதிலாக கூல் சுரேஷ் போக வாய்ப்பு இருக்கு. ட்ரிபிள் எவிக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் கூல் சுரேஷா விஷ்ணுவா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் டபுள் எவிக்ஷனாக இருந்தால் யார் போவா, ட்ரிபிள் எவிக்ஷனாக இருந்தால் யார் போவா? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.